திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆபடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் 31/8/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை நாம் ஆசாசிராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இன்று பிரதோஷ விரதம். இந்த மாதந்தோறும் 2 பட்சங்களிலும் வருகின்றதாகிய பிரதோஷம், சிவனாலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ காலத்து அந்த பிரதோஷ அபிஷேகம் பூஜை வழிபாடுகள் கலந்து நந்தியம்பெருமானையும் தரிசித்து, நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தை சென்று இவ்வாறு 3 தரம் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்து வழிபாடுகள் பிரதோஷ உற்சவங்களிலும் கலந்து கொள்வது நமக்கு வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று நிறைவு பெறுகின்ற தருணத்திலே இருக்கிறது. இன்று நல்லைக்கந்த பெருமானுடைய உற்சவத்திலே சப்பை ரத உற்சவம், நாளைய தினம் ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழா, மறுநாள் தீர்த்தோற்சவம். இவ்வாறு இந்த உற்சவங்கள் பூர்த்தி அடைகின்ற வகையிலே இன்று நல்லைக்கந்த பெருமானுடைய சப்பை ரத உற்சவம். ஆலயத்திலே பெருந்திரளான அடியவர்கள், யாழ் குழாநாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் இலங்கையின் பல பாகங்களில் உள்ளவர்களும் உலகில் பல நாடுகளிலிருந்தும் அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு பெரிய சிறப்பு நல்லைக்கந்தனுக்கு இருக்கிறது. இந்த நல்லூர் கந்த பெருமான் வானுலாவிய சப்பரதத்திலே ஆரோகணித்து அடியவர்களுக்கு அருளாட்சி புரிவதும், அங்கே நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் அனைத்துமே நேரம் தவறாமல் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பும் நல்லூருக்கு மட்டும் உரிய ஒரு தனித்துவமான சிறப்பு. அந்த நல்லைக்கந்தன் உற்சவ காலத்திலே ஆலயத்திலே வந்து வழிபட முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலம் காலை மாலை உற்சவங்களை எல்லாம் நேரலையாக ஒளிபரப்பு வருவதும் ஒரு பாராட்டுக்குரியது. இந்த உற்சவத்திலும் கலந்து இறையருளை பெறுவதோடு எதிர்வரும் 8ஆம் திகதி ஆவணி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டிய ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.
இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இளையவர்கள் கனவுகள் காண்பார்கள் என்று சொல்வார்கள். அதாவது இளம் சந்ததியினர்கள் தங்களுடைய பருவத்திலே இருந்து அவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றி கனவுகள் காண்கின்ற ஒரு வாழ்க்கையின் முக்கிய கட்டமாக அமைகின்றது. இந்த இளையவர்கள் கனவுகள் காண்பார்கள் என்று சொல்லுவது தம்முடைய எதிர்காலத்தை எப்படி அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள், பார்க்கின்றார்கள். தாங்கள் எப்படி வாழ வேண்டும், எத்தகைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அதற்காக தாங்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்று கனவுகள் காண்பது நல்லது. we must dream என்று சொல்வார்கள். நாங்கள் கனவுகள் காண வேண்டும். எதிர்காலம் பற்றி தனித்தும் இளையவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி ஒரு இளையவர் ஆண்டவர் இயேசு ஒரு குருவாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக கருதுகின்றவர் நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இயேசு கூறுகின்றார், சுலபமான அல்லது தெளிவான வழிமுறை இருக்கின்றது. கட்டளைகள் உமக்கு தெரியுமே. 10 கட்டளை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட அடிப்படை கட்டளைகளாகும். இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, அந்த இளையவன் சொன்னான், நான் சிறு வயதிலே இருந்தே இந்த கட்டளைகளை அனுசரிக்கின்றேன். இந்த யூத சமயத்திலே கட்டளைகளை அனுசரித்தால் அவர்கள் மீட்பு பெறுவார்கள். ஏனென்றால் இந்த கட்டளைகள் எல்லாம் இறைவன் கொடுத்த கட்டளைகள். ஆனால் இந்த கட்டளைகளை அனுசரிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் விடுதலை பெற வேண்டும். அதனால் இயேசு, நீ இளம் வயதிலே சிறு பருவத்திலே இருந்தே கட்டளைகளை அனுசரிக்கிற ஒரு நல்ல மனிதன், எல்லோரும் அவரை மதிக்கத்தக்க நல்லவர் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவருடைய ஒழுக்க வாழ்வு, அவருடைய நடத்தை, அவருடைய பண்பான வாழ்வு மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கின்றது. அவருக்கும் அது திருப்தியை தந்திருக்கின்றது. அவருடைய கனவு, இன்னும் நான் உயர வேண்டும், வளர வேண்டும், என்னுடைய எதிர்காலம் இன்னும் மிளிர வேண்டும் என்ற அந்த நோக்கோடு கேட்கின்ற பொழுது இந்த கட்டளைகள் மட்டும் எங்களுக்கு போதாது. இந்த கட்டளைகள் இதை அனுசரிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் விடுதலை பெற வேண்டும். அதனால் இயேசு இந்த இளையவரை கூர்ந்து பார்த்து அன்பொழுக நோக்கினார் என்று சொல்லுகிறார். அவர் கூர்ந்து பார்த்து அவன் மீது அன்பு கொண்டு, கரிசனை கொண்டு உண்மையாகவே அவன் தேடுகின்றான். தன்னுடைய எதிர்காலத்தை சுபூட்சமாக்க, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, அதி உன்னத எங்களுடைய வாழ்க்கையினுடைய கதியாக இருக்க வேண்டியது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாளை மட்டுமல்ல, நாளையையும் கடந்த அந்த நிரந்தரமான வாழ்வு, நிலை வாழ்வு, இறைவனோடு நாங்கள் சங்கமிக்கின்ற இந்த வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள நீ உன்னிடம் இருக்கின்றவற்றை விற்று இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடு என்று இயேசு சொன்னதும் இந்த இளையவர் முகவாட்டத்தோடு சென்றார், மன வருத்தத்தோடு சென்றார். தன்னால் அது முடியாது என்று சென்றார் என்று நான் செய்தி கூறுகின்றது. ஆகையினாலே அன்பர்களே, நாங்கள் கட்டளைகளின்படி வாழ்ந்து ஒரு கட்டுப்பாடான மனிதர்களாக வாழ்வது சிறப்பானது, சால பொருத்தமானது. அதைத்தான் இந்த சமூகம், எங்களுடைய வழிகாட்டிகள் எதிர்பார்ப்பது. ஆனால் எங்களுடைய வருங்கால அந்த கனவுகள் நனவாகுவதற்கு நான் எதை பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்பது மட்டுமல்ல, அறிவை பெற்றுக்கொள்ளுகின்றேன், அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றேன், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகின்றேன், நல்லதொரு குடும்பத்தை அமைத்து கொள்ள விரும்புகின்றேன். இப்படியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற அதே வேளையிலே நாங்கள் எவற்றை கொடுக்க விரும்புகின்றோம் என்ற அந்த பெரிய மனம் எங்களுடைய உள்ளத்திலே பிறக்கின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் நிலை வாழ்வினுடைய பாதையிலே செல்லுகின்றோம்.
நாங்கள் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து அளிக்கக்கூடிய மனப்பான்மை. அறிவை பெற்றுக்கொண்டால் அந்த அறிவை மீண்டும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆகையினாலே இறைவன் எங்களுக்கு அருளை தருகின்றார், நன்மைத்தனங்களை தருகின்றார். ஆவியானவர், தூய ஆவியானவர் எங்களுக்கு கொடைகளை தருகின்றார், ஆற்றல்களை தருகின்றார். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்வை வளமாக்குவதற்கு எவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இதுதான் உண்மையான உருவாக்கமாகும். நாங்கள் கல்வி அறிவிலே வளர்கின்றோம் என்றால் நான் அந்த கல்வி அறிவை நான் பகிர்ந்து கொடுப்பதற்குரிய மனநிலையையும் வளர்க்க வேண்டும். ஒருவர் வைத்தியராக வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஒரு வைத்தியராக வந்து பணம் உழைக்க வேண்டும் என்று மட்டும் அவர் சிந்திக்கிறார் என்றால் அவர் வளரவில்லை. அவர் அந்த சேவையை புரிவதற்காக நான் அதை வருகின்றேன். சில சிறுவர்களை நாங்கள் கேட்டால் நீங்கள் என்னவாக வர வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இந்த O level A level பரீட்சையின் பின்பு நல்லா தேர்வு செய்ய தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நாங்கள் அணுகி அவர்களை கேள்வி கேட்கின்ற பொழுது நான் இன்னவாக வந்து நான் இப்படி சேவை செய்ய போகின்றேன் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய வளர்ச்சியிலே உண்மையான நேரிய பாதையை கண்டுகொண்டார்கள் என்பது பொருள். அதனாலே வருங்காலம் என்று நாங்கள் கனவுகள் காணுகின்ற பொழுது, வருங்காலத்துக்கான திட்டங்களை தீட்டுகின்ற பொழுது நாங்கள் இவற்றை பெற்று நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். இந்த சமூகத்தை நாங்கள் வளம்படுத்த விரும்புகின்றோம். என்னிலே தங்கி இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்க விரும்புகின்றோம். நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே, திரு அவையினுடைய வளர்ச்சியிலே நன்மைகளை ஈட்ட விரும்புகின்றோம், பணி செய்ய விரும்புகின்றோம், கொடுக்க விரும்புகின்றோம் என்ற அந்த மனநிலையை எங்களுடைய ஆரம்பத்திலே இருந்தே, இந்த இளையவர் சிறு வயதிலே இருந்து இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கின்ற அதே வேகத்திலே அவர் தன்னை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆவலும் திறமையும் தாராள சிந்தையும் தியாக மனப்பான்மையும் உண்மையான அன்பும் அவருடைய உள்ளத்திலே தொடர்ந்தும் உருவாகின்ற பொழுதுதான் நாங்கள் நிலை வாழ்வின் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த அருளை இறைவனிடம் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எமக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் கேட்டுக்கொள்வோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹ்யை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள்.
மனைமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனை மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனை மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.